இயேசுவுக்காக எழும்பிட ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழா 2025. எல்லா மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் தேவசெய்தி சுவிசேஷகர் ஜி நிஷாந்த். இடம் எண் 24, காஞ்சி முனுசாமி தெரு, பிஓசி நகர், பம்மல், சென்னை 75 PB மருத்துவமனை அருகில். மேலும் தொடர்புக்கு 9791288855 மற்றும் 9841529346 அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, வீண் போகாது உன் நம்பிக்கை என்று நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு எதையாவது ஒன்றை செய்வார் பிரதர். யாரு தடுத்தாலும் யாரு எதிர்த்தாலும் நான் கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு எல்லா காரியத்தையும் செய்யும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிற பாரு. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஓ நீ நம்பிக்கொண்டிருக்கிறது அவராலேயே உனக்கு வரப்போகிறது. நிச்சயமாய் பிரதர், இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வரமாட்டுக்கே, இந்த காரியத்துல ஒரு மாற்றம் வரமாட்டுக்கே, இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்க மாட்டுக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிற பாரு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. உன் நம்பிக்கை கண்டிப்பா உனக்கு ஆசீர்வாதத்தை தரும். ஆபிரகாம் நம்பினான் ஆண்டவரை. ஓ, விசுவாசிப்பதற்கு ஏது இல்லாது இருந்த போதிலும் ஆண்டவரை நம்பி இருந்தான். என் தேவன் எனக்கு ஒரு குழந்தையை தருவார், என் சரீரத்தில் கர்த்தர் பலனை தருவார், செத்து போன கற்பத்தை அவர் எழுப்புவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி இருந்தான். இன்னைக்கு எனக்கு ஒரு திருமணம் ஆகும், எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் கிடைக்கும், எனக்கு ஃபாரினுக்கு போகிறதுக்கு வழி திறந்து விடும் அப்படின்னு எல்லாம் நீ நம்பிக்கையோ இருக்கிற பாரு. ஏசப்பா எனக்கு செய்வாரு. என்கிட்ட எல்லாரும் சொல்லுவாருங்க, ரொம்ப சோர்ந்து போய் வரும்போது ஆண்டவரை தான் நான் நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் கைவிட மாட்டார்களான்னு நான் சொன்ன இந்த வசனத்தை சொல்லி, நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா நீ ஒரு கல்லையோ மண்ணையோ மரத்தையோ நம்பலல, ஜீவனுள்ள ஆண்டவரை நம்புகிறதுனால உன் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வாரு. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். நீர் எங்களோடு கூட பேசின ஆண்டவரே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்றேன். எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் உடைச்சி இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை, நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், உருவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.